வணக்கம். நீட் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு சம்பந்தமாக டெல்லியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சோனம் வாங்சுக்கின் நியாயமான கோரிக்கைகளை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு ஆவண செய்யுமாறு இந்திய ஒன்றியத்தின் குடிமகன் என்ற முறையில் கோரிக்கை வைக்கிறேன். A government does not want to be accountable, which has taken lives of students. सोनम वांगचुक उनके साथी सोनम वांगचुक जी வணக்கம். டெல்லியின் ஜந்தர் மந்தர் இங்கே ஒரு மேடை போடப்பட்டது. இந்த மேடையின் ஓரத்தில் ஒரு நபர் வெள்ளை பெட்ஷீட், வெள்ளை தலவாணி மீது படுத்திருக்கிறார். கடந்த 20 நாட்களாக பக்கத்திலேயே ஒரு பாட்டில், அதுக்கு பக்கத்தில் ஒரு உப்பு, அந்த பாட்டிலில் தண்ணீர், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பை கலந்து 20 நாட்களாக குடித்து தன்னுடைய உயிரை பணைய வைத்திருக்கிறார். எதற்காக? உண்ணாவிரத போராட்டமா? யாருக்காக? இந்த நாட்டு மாணவர்களுக்காகவா? எதற்காக? நீட், சிபிஎஸ்இ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்களில் நடந்த பேப்பர் லீக், அதற்கு எதிராக இவருடைய கோரிக்கை என்ன? இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை கொடுக்க வேண்டும். எதற்காக? இந்த நாட்டில் பேப்பர் லீக் வழியாக லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 22 லட்சம் மாணவர்கள் வெறும் நீட் பரீட்சை வழியாக, 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்ற அனைத்து பரீட்சைகளையும் எழுதி, அதில் சிபிஎஸ்இ இருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, நீட்டும் இருக்கு. 22க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த அனைத்திற்கான காரணமாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை கொடுக்க வேண்டும். அந்த போராட்டத்தின் 20வது நாள் இதுவரை இந்த நாட்டு அரசாங்கம் எட்டிக்கோட பார்க்கவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து சோனம் வாங்சுக் அவர்களுக்கு ஆதரவு திரள தொடங்கிவிட்டது. வட இந்தியா என்ன, தென்னிந்தியா என்ன, ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம் இன்னைக்கு ஜந்தர் மந்தரில் வந்து குவிய தொடங்கிவிட்டது. நான் ஏராளமான போராட்டங்களை பார்த்திருக்கிறேன். போராட்டம் தொடங்கும் போது ஒவ்வொரு நபர் வரமாட்டாரா, கூட்டம் இவ்வளவுதானா என்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அந்த போராட்டம் தொடங்க 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 ஒரு நாள் வரும், மக்கள் அலை, அதை உங்களால் கண்ட்ரோல் கூட செய்ய முடியாது. அதுதான் டெல்லியின் ஜந்தர் மந்தரில் இன்னைக்கு நடந்திருக்கிறது. கடந்த 48 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த போராட்டம் தலைகீழாக மாறிவிட்டது. இந்த போராட்டம் துவங்கப்படும் போது இந்த போராட்டத்தில் ஒரு சில 1000 நபர்கள் தான் வந்திருந்தார்கள். வெறும் 1000, 2000 தான். அதுக்கப்புறம் அந்த கூட்டம் குறைய தொடங்கியது. 15வது நாள் சோனம் வாங்சுடைய இந்த போராட்டம், அந்த போராட்டத்திலிருந்து வெளிவந்த காட்சி, 2 நபர்கள் சோனம் வாங்சுவை அப்படியே கைத்தாங்களாக அழைத்து சென்ற அந்த காட்சி, அதை பார்த்த உடனேயே மக்கள் கண்களில் கண்ணீர் வடிந்தது. மக்கள் கூட்டம் இந்த போராட்டத்தில் கலக்க வரத் தொடங்கினார்கள். அத்துடன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், ஹீரோ, காமெடியன் எல்லாருமே உலகம் முழுவதிலிருந்தும் தன்னுடைய ஆதரவுகளை தெரிவிக்க தொடங்கிவிட்டார்கள். பிரகாஷ் ராஜ் அவர்கள் நேரடியாக சோனம் வாங்சுடைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். சத்யராஜ் ஐயா அவர்களுடைய அந்த குரலை நீங்கள் கேட்டீர்கள். நேற்று அவருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருந்தோம். ஐயா, இந்த மாதிரி 19 நாட்களாக ஒரு நபர் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி ஒரு சிறிய இன்டர்வியூ தேவை என்று. நேற்று பிஸியாக இருந்திருப்பார் போல அந்த ஆடியோ அவர் கேட்கவில்லை. இன்று காலையில் திடீர் என்று ஒரு வீடியோ நோட், அந்த வீடியோ நோட்டை தொடர்ந்து ஒரு ஃபோன் கால். தம்பி, மன்னிச்சிருங்க, ஒரு சினிமா ஷூட்டிங்கில் பிஸி ஆகிட்டேன், ஆனால் இந்த போராட்டத்திற்கு நான் சப்போர்ட் கொடுத்தே தீர வேண்டும். சோனம் வாங்சுடைய இந்த போராட்டத்தை பற்றி, இந்த உண்ணாவிரதத்தை பற்றி நான் படித்து கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை போடுங்க, இதை பற்றி மிகவும் ஆழமாக நான் பேச வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார். ஜஸ்ட் இமேஜின், இந்த நபருடைய போராட்டம் எங்கெல்லாம் போய் இம்பாக்ட் செய்திருக்கிறது. எந்த அளவில் பிஸியாக இருந்தால் கூட, எந்த அளவில் எங்கே இருந்தால் கூட, இன்னைக்கு சோனம் வாங்சுடைய அந்த பேரை சர்ச் செய்து இந்த போராட்டத்துடைய அப்டேட்ஸ்களை மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கான காரணம்
அவருடைய காந்தியிசம், அவருடைய உண்ணாவிரத போராட்டம், இந்த மூவ்மெண்ட் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா இதற்கு பெர்மிஷன் அரசாங்கம் கொடுத்த போது என்ன ஒரு 7-8 நாள் உட்காருவாக, அடித்து விரட்டிடலாம் என்று. இவருடைய மனைவி கீதாஞ்சலி அவர்களுடன் நான் இன்னைக்கு காலையில் பேசினேன். அவர் கூறிய ஒரு வார்த்தை, ராகுலினுடைய கணவர் அங்கே அரசியல் லாபத்திற்காகவோ இல்லை தனக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்காகவோ போய் உட்காரவில்லை, எங்களுக்கு குழந்தை குட்டி கூட கிடையாது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் தொடங்கிய போது ஏதோ இளைஞர்கள் வருகிறார்கள், அவர்களை டைவர்ட் செய்து விடுவார்கள், இளைஞர்களுடைய கூட்டம் சேருது. ஆனால் இந்த மிக முக்கியமான பிரச்சனையை அரசாங்கம் டைலூட் செய்துவிடும், டைவர்ட் செய்துவிடும். அதனால் நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதுதான் சரி என்று அமைதியாக நான் தொடக்கத்தில் காட்டிய அதே மேடை, அந்த மேடை ஓரத்தில் ஒரு பெட்ஷீட், அந்த பெட்ஷீட்டில் அவர் படுத்திருக்கிறார், உண்ணாவிரதத்தில் படுத்திருக்கிறார். பக்கத்தில் அந்த தண்ணி பாட்டில், உப்பு ஜாடி, அவ்வளோதான். இவருடைய உடல்நிலை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா அடுத்த 2 நாட்கள் அவர் தாக்குப்பிடிப்பாரா என்கிற ஒரு கேள்வியே வெளிவருகிறது. ஆனால் கடந்த 20 நாட்களாக இந்த ஸ்ட்ரைக், முக்கியமாக சோனம் வாங்சுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம், அதற்கான இம்பேக்ட், மக்கள் வர தொடங்கிவிட்டார்கள். இந்த ஜந்தர் மந்தர் ஒவ்வொரு நபருக்காக ஏங்கிக் கொண்டிருந்ததோ அந்த ஜந்தர் மந்தர் இன்னைக்கு கால் வைக்க இடம் கூட கிடைக்கவில்லை. பெற்றோர்கள் வருகிறார்கள், குடும்பங்கள் வருகிறது, குழந்தைகள் வருகிறார்கள், மாணவர்கள் அங்கே இருந்தார்கள். இப்போ மக்கள் கூட்டம் வருகிறது. செலிபிரிட்டிஸ்கள் தன்னுடைய குரலை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். சம்யுக்த் கிசான் மோர்ச்சா, விவசாயிகளும் அங்கே வர தொடங்கிவிட்டார்கள். தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள் இங்கே வர தொடங்கிவிட்டது. காரணம், இவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு ரிஃபார்மர், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு இன்ஜினியர், ஒரு இன்னோவேட்டர், அனைத்திற்கும் மேலே ஒரு டீச்சர். அமிதாப் பச்சன் அவர்கள் இவரை இன்டர்வியூ எடுக்கிறாராம். இவரின் பேரில் படங்கள் எடுக்கப்படுகிறது. ஆமிர் கான், தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள், இவர்களெல்லாம் நடித்த அந்த படம். சத்யராஜ் ஐயா அவர்களும் நண்பர் என்கிற அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ப்ரொஃபஸர் விருமாண்டி சந்தானம், வைரஸ் என்கிற இந்த கேரக்டர். ஹிந்தியில் போமன் இரானி நடித்த அதே கேரக்டர். ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் வரக்கூடிய 20ஆம் தேதி ஜந்தர் மந்தரிலிருந்து தொடங்கி பார்லிமெண்ட் வரை ஒரு மிகப்பெரிய மார்ச்சை அனௌன்ஸ் செய்திருக்கிறார். சோனம் வாங்சு இவ்வளோ வலிவேதனையில் இருக்கும்போது கூட அவருடைய ஒரே கோரிக்கை, மக்களாகிய நீங்கள் தயவு செய்து இந்த நாட்டு மாணவர்களுக்காக, இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்துடைய எதிர்காலத்திற்காக வாருங்கள். வர முடியாத நபர்கள் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசுங்கள். வணக்கம். நீட் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு சம்பந்தமாக டெல்லியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சோனம் வாங்சுக்கின் நியாயமான கோரிக்கைகளை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு ஆவண செய்யுமாறு இந்திய ஒன்றியத்தின் குடிமகன் என்ற முறையில் கோரிக்கை வைக்கிறேன். சோனம் வாங்சுக்கின் போராட்டம் வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. சத்யராஜ் ஐயா அவர்களை நீங்க கேட்டீர்கள். இதே போன்று பிரகாஷ் ராஜ் அவர்கள், அவரும் டெல்லி சென்று சோனம் வாங்சுவை பர்சனலாக சந்தித்து இந்த போராட்டத்தின் ஒரு மிக பெரிய சப்போர்ட்டராக இருக்கிறார். அவர் அங்கே போய் என்ன பேசினார் அதையும் நீங்க கேளுங்கள். A government does not want to be accountable. A government wants to fool the people saying next time the question papers will come in an army helicopter. Is that the solution? When you are caught red-handed, when a government which came saying we'll do make in India has empowered leak in India,
which has taken lives of students. It has put the future of our generation in danger. Parents, citizens of this country, who had dreams, worked, paid the pieces, they have been traumatized, and you don't want to take up accountability? இன்னொரு நடிகையான ஸ்வரா பாஸ்கர், she also reached ஜந்தர் மந்தர். See her video. हम सबका मुद्दा है, ये हम सबके भविष्य का मुद्दा है. मैं ज्यादा वक्त नहीं लेना चाहती, हाँ बहुत और लोग हैं, पर मैं बस यही याद दिलाना चाहती हूँ कि ये देश, मैं जा रही हूँ, ये देश और इस देश का भविष्य किसी की बकौती नहीं है. आपकी वो कुर्सी हमारे टैक्स पेयर के पैसों पर बैठी खड़े हुए वहाँ पे, आपके ऐशो और आपकी जिंदगी, आपके बंगले, आपके ड्राइवर, आपके इंटर्न्स, आपके रिसर्चर्स, यहाँ तक आपके गार्डन, आपके बगीचों के माली की पगार भी हमारे टैक्स पेयर के पैसों से आती है. तो असली पैरासाइट कौन है? MTV रोडीज इन रघुराम, இவரும் ஜந்தர் மந்தர் சென்றார். इस्तीफा तो चाहिए, साथ में जवाब चाहिए कि अभी तक क्यों नहीं दिया. चाहे आपको प्रॉब्लम नहीं लगती है, इनकी बात आपको सुनाई नहीं देती है, इनकी शिकल आपको दिखाई नहीं देती है. 3 Idiots நடிகர் சதுர்ராமலிங்கம், ஓமி வைத்யா, இவரும் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். I don't want Sonam Wangchuk to die. பாருங்க. Whatever that you need, and just take a look at what's going on right now. I think it would be really, really important for you, because I don't want Phunsukh Wangdu to die. Tell them that this is something needs to be done, you know, about these issues, about Sonam Wangchuk, because, you know, these things matter. I think they matter, and I hope that you think they matter too. ஹிந்தி சினிமா உலகத்தின் ஒரு மிகப்பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், ஆக்ட்ரஸ் ஜீனத் அமான், அவரும் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி எழுதியிருக்கிறார். இதை தாண்டி நஸ்ருத்தீன் ஷா மற்றும் ரத்னா பாட்டக் ஷா 2 பேருமே ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். சோனம் வாங்சூக், நீங்கள் இந்த நாட்டிற்கு தேவை. இது மட்டுமல்ல, सोनम वांगचुक से बिगड़ती सेहत के मुद्दे पर भूख हड़ताल खत्म करने की अपील भी करी. அவருடைய உடல்நிலை காரணமாக இந்த உண்ணாவிரதத்தை விடும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி சோனாக்ஷி சின்ஹா, அவருடைய வீடியோ அதுவும் நேற்றிலிருந்து வைரலாகி கொண்டிருக்கிறது. அதை நீங்க பாருங்க. I've never given a statement out like this, but आज हम उससे रहा नहीं जा रहा. सोनम वांगचुक, हम सब इन्हें जानते हैं. हम जानते हैं कि इन्होंने हमारे देश के लिए क्या किया, इनकी अचीवमेंट्स क्या है, इन्होंने कितने अवार्ड्स जीते हैं. आज वो 18 दिन से अनशन पर बैठे हैं, भूखे हैं, कुछ खाया नहीं है. ये किसके लिए बैठे हैं? हम सब उन्हें जानते हैं, वो हमें नहीं जानते. पर फिर भी देश के लिए, इस देश के बच्चों के भविष्य के लिए उन्होंने 18 दिन से खाना नहीं खाया है. और बहुत सारे लोग चुप हैं. அதுல் குல்கர்னி, இவரை தமிழில் பல படங்களில் நீங்க பார்த்திருப்பீர்கள். அவரும் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்கிறார். பாருங்க. सोनम जी और उनके साथी जिस दर्द से गुजर रहे हैं, मैं उस दर्द से जुड़ना चाहता हूं. और दूसरी बात, हमारी सरकार से मैं दरख्वास्त करना चाहता हूं कि वो अपनी संवेदनशीलता को प्रकट करें. सोनम जी और उनके साथी, उनको ये लगता है कि बहुत ही कुछ दर्दनाक कारण हैं जिनकी वजह से उनकी कुछ मांगे हैं. लेकिन जाहिर सी बात है कि हमारी सरकार को ये लगता है कि वो कारण सही नहीं है और उनकी मांगे बिल्कुल ही सही नहीं है. இதை தாண்டி அபய் டயோல், குனால் காம்ரா, அரசியல்வாதிகளில் கேஜ்ரிவால், அதிஷி, சஞ்சய் சிங், சமாஜ்வாதி பார்ட்டியிலிருந்து டிம்பிள் யாதவ், லெஃப்ட் பார்ட்டிஸ்லேருந்து தாமஸ் ஐசாக், ஜிதேந்திர சௌத்ரி, காங்கிரஸ்லேருந்து பவன் கேரா மற்றும் கேசி வேணுகோபால் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார். மஹோ மொய்த்ரா ஃப்ரம் டிஎம்சி, மகாராஷ்டிராவின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் உத்தவ் டாக்கரே மற்றும் அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர், இது போன்ற பல்வேறு நபர்கள் இன்னைக்கு சோனம் வாங்சுக்கின் ஆதரவில் இறங்கி இருக்கிறார்கள். சோனம் வாங்சுடைய இந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகினால் கூட இந்த நாட்டு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. இந்த நாட்டு அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது. சோனம் வாங்சுடைய ஹெல்த் கண்டிஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கடந்த 20 நாட்களில் இவருடைய எடை 9 கிலோ
குறைந்திருக்கிறது. பிளட் ப்ரெஷர் 100/66, பிளட் குளுக்கோஸ் சுகர் லெவல் இஸ் 67. இதை தாண்டி மென்டலி அலர்ட்டாக இருந்தால் கூட ஃபிசிக்கலி ரொம்பவே வீக்காக இருக்கிறார். மசில் மாஸ், அவருடைய மசில் மாஸை அவரோட உடம்பே சாப்பிட தொடங்கிவிட்டது. இந்த அனைத்திற்கும் விடை எப்போ கிடைக்கும்? ஒரு நபர் இவருடைய விஷயத்தை வைத்து ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீலை போட்டிருக்கிறார். இவருடைய உண்ணாவிரதத்தை ஃபோர்ஸ் ஃபீடிங் வழியாக உடைங்க, இவர் எங்களுக்கு முக்கியம், சோனம் வாங்சுக்கை நாங்கள் இழக்க தயாராக இல்லை என்று. ஆனால் கூட நீதிமன்றம் கூட இவருடைய உண்ணாவிரதத்தை உடைப்பதற்கான எந்த வழியும் எடுத்து காட்டவில்லை. துஷார் மெஹ்தா, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் கொடுத்த பதில், நாங்கள் மானிட்டர் செய்து கொண்டிருக்கிறோம், ஏதாவது சீரியஸாக இருந்தால் அப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம். திஸ் இஸ் வாட் த ரிப்ளை ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட். நரேந்திர மோடி இஸ் குவைட். Dharmendra Pradhan is refusing to resign. Home Minister Amit Shah is nowhere. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகள் ஐ டோன்ட் நோ வேர் தே ஆர். மகாத்மா காந்தியின் போராட்டத்தின் போது வெள்ளையர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். அண்ணா ஹசாரேயின் போராட்டத்தின் போது 5வது நாள் காங்கிரஸ் தலைவர்கள் அங்கே மேடையில் போய் பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். 20வது நாள் இதுவரை சோனம் வாங்சுவை யாருமே வந்து பார்க்கவும் இல்லை. பேச்சுவார்த்தை விட்டு விடுங்கள், சரி உங்களோட கோரிக்கை என்ன அதையாவது கேட்கலாம், அதை சரி பார்க்கலாம் என்கிற அந்த உத்தரவாதத்தையும் யாரும் கொடுக்கவில்லை. சிந்தித்து பாருங்கள், ஒரு நபர் கடந்த 20 நாட்களாக யாருக்காக போராடி கொண்டிருக்கிறார்? நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.